சனுஷ்காவுக்கு சம்மர் வெக்கேஷன் விட்டாச்சு இல்லைங்களா, அதனால் வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தோம். 2 டேஸாக மழை தூறிக்கிட்டே இருந்ததுனால வந்து பிளான் வெயிட்டீஸ்லேயே இருந்துச்சு. இன்றைக்கி எப்படியாவது ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி காலையிலே வந்து நல்லா வெயில் அடிச்சிச்சா, 2 டேஸாக வாஷ் பண்ணி போட்ட துணியெல்லாம் காயாமல் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து நல்லா வெயிலில் போட்டு விட்டுடலாம்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன். எப்பொழுதுமே நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னா பெட்ஷீட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக மடித்து வச்சுட்டு வீடையும் மாப் பண்ணிவிட்டு டஸ்ட்பின் நல்லா டிஸ்போஸ் பண்ணிவிட்டு போனால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அங்கே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் உடம்புக்கு முடியலையா, அதனால் வீடு மட்டும் மாப் பண்ண வேணாம், மற்ற ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட்டாக முடிச்சிட்டேன். இது போல் நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போகும்போது தான் வந்து நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும். வந்து ரிலாக்ஸிங்காக படுத்து எழுந்திரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஃபீல் இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். நைட் ரெடி பண்ண சப்பாத்தி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொத்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சனுஷ்காவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அம்மா இதை சப்பாத்தியில் ரெடி பண்ணிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் இதோட ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன்.